ஹன்யங்கசை யொரபுன் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளுக்கான வீடியோ பகுதியில் 21வது பாடப்பகுதிக்கான கேட்கும் பகுதிகளை கேட்க போகிறோம். திக்கி பகுதியை கேட்க போகிறோம். 21வது பாடப்பகுதியின் தலைப்பு சங்சாரினின் கொசுல் தோவச்சுல்காயோ என்ற விடயம் கொடுத்துருக்காங்க. சங்சாரினின் சொல்லும்போது மேசையை ஒழுங்கமைக்கும் விடயத்திற்கு உதவி செய்யவா அப்படிங்கிறது தான் இந்த பாடப்பகுதியின் தலைப்பு. இப்போ முதலாவது உரையாடல். ஒவ்வொரு உரையாடலும் 2 வாடி ப்ளே பண்ணப்படும், நீங்கள் கேட்கலாம். இதற்கான தமிழ் அர்த்தங்கள் தொடர்பான விடயங்கள் ஏற்கனவே நம்ம சேனலில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. பார்க்காத நபர்கள் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை தரேன். முதலாவது உரையாடல். 상차리는 것을 도와줄까요? 대화 1. 어떻게 오셨어요? 저는 한국건설 아디시라고 합니다. 사장님하고 2시에 약속이 있어서 왔습니다. 사장님이 잠깐 나가셨는데 제가 전화해 볼게요. 곧 오실 거예요. 안에 들어가서 기다리세요. 아니에요. 여기에서 기다릴게요. 대화 1. 어떻게 오셨어요? 저는 한국건설 아디시라고 합니다. 사장님하고 2시에 약속이 있어서 왔습니다. 사장님이 잠깐 나가셨는데 제가 전화해 볼게요. 곧 오실 거예요. 안에 들어가서 기다리세요. 아니에요. 여기에서 기다릴게요. அடுத்ததா இரண்டாவது உரையாடல். 대화 2. 모니카 씨, 어서 와요. 네, 초대해 주셔서 감사해요. 집이 참 좋네요. 고마워요. 그런데 집 찾기가 어렵지 않았어요? 아니에요. 금방 찾았어요. 이건 집들이 선물이에요. 뭘 이런 걸 준비했어요? 어서 앉으세요. 상 차리는 것을 좀 도와줄까요? 아니에요. 다 됐어요. மீண்டும் ஒரு தடவை இரண்டாவது உரையாடலை கேட்கலாம். 대화 2. 모니카 씨, 어서 와요. 네, 초대해 주셔서 감사해요. 집이 참 좋네요. 고마워요. 그런데 집 찾기가 어렵지 않았어요? 아니에요. 금방 찾았어요. 이건 집들이 선물이에요. 뭘 이런 걸 준비했어요? 어서 앉으세요. 상 차리는 것을 좀 도와줄까요? 아니에요. 다 됐어요. இரண்டாவது உரையாடலை தொடர்ந்து பாடப்பகுதிக்கான கேள்விகளை செய்யலாம். EPS 토픽 듣기 1에서 3번 질문을 듣고 알맞은 대답을 고르십시오. 1 தொடக்கம் 3 வரையான கேள்விகளை கேட்டு அதற்கு சரியான விடையை தெரிவு செய்யணும். இப்போ முதலாவது கேள்வியை கேட்கலாம். 1번 어떻게 오셨어요? முதலாவது கேள்வியில் கேட்டிருக்காங்க, ஒத்தோக்கே ஒசியோசோயோ, எதற்காக வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு இங்கே 4 விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. முதலாவது விடையை பார்த்தோம்னா முதலாவது விடையில் சொல்கிறது யக்ஸோகே நிஜசோயோ,
யக்ஸொக்காதன்னு ஒரு வசனம் பார்த்தோம். யக்ஸொக்காதன்னு சொல்லும்போது வாக்குறுதி செய்தல். அப்போ இங்கே யக்ஸொகே டிஜஸ்ஸோன்னு சொல்லும்போது வாக்குறுதி தாமதமாகிவிட்டது, அதாவது வாக்குறுதி கொடுத்த நேரம் தாமதமாகிவிட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டாவதா ஹனேயே திரிசையோ. ஹனேயே திரிசையோன்னு சொல்லும்போது வழிகாட்டல் கொடுங்க, இல்லாட்டி தகவல் கொடுங்க, தகவலை தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து மூன்றாவது விட பங்முனுல் ஆரியோகோயோ. பங்முனாதன்னு சொல்லும்போது வருகை தரதை சொல்கிறாங்க. ஹாரியோகோயோ இங்கே ரியோகோயோன்னு சொல்லும்போது எதிர்காலத்தில் செய்ய போகிறத சொல்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய இலக்கணம். இங்கே பங்முனுல் ஹாரியோகோயோன்னு சொல்லும்போது வருகை தருவதற்கு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வருகை தருவேன் அப்படின்னு சொல்கிறது. அடுத்ததாக நான்காவது விடையை சொல்கிறாங்க பாருங்க. சஜாங்னிம் ஆகோ யக்ஸொகுல் எஸ்ஸோயோ. முதலாளியுடன் வாக்குறுதி செய்தேன். எதற்காக வந்திருக்கீங்க? முதலாளியுடன் வாக்குறுதி செய்தேன், அதனால் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அமையுது. இப்போ முதலாவது கேள்விக்கு பொருத்தமான விடையாக அமைப்பது நான்காவது விடை. இப்போ அடுத்த கேள்வியை கேட்கலாம். 2번. 제가 선물을 준비할까요? இரண்டாவது கேள்வியில் கேட்குறாங்க. சேகா சொன்முல் சுன்பி அல்காயோ. சேகா நான், சொன்முல் பரிசை தயார்படுத்தவா. நான் பரிசை தயார்படுத்தவா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 4 விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. முதலாவது விடையில் சொல்கிறாங்க நேன்னு சொல்லிட்டு சரி. சேகா சொன்முல் சஸ்ஸோயோ நான் பரிசை வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நான் பரிசை வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த விட பொருத்தம் இல்லாதது. ஏன்னா நான் பரிசை தயார்படுத்தவா அப்படின்னு கேட்டோன்னே சரின்னு சொல்லிட்டு நான் பரிசை வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்முருள் சஸ்ஸோயோ. இரண்டாவது விட சொல்கிறாங்க பாருங்க. நே கொசி எப்பசோ சஸ்ஸோயோ. சரி, பூ அழகானதால் வாங்கினேன். பூ அழகாக இருந்ததால் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக மூன்றாவது விடையில் சொல்கிறாங்க பாருங்க. ஹனியோ சேகா சொன்முருள் சுன்பியல்காயோ. நான் பரிசை தயார்படுத்தவா. அப்போ சொல்கிறாங்க ஹனியோ இல்லை உரி கச்சி சாரோகாயோ. உரி கச்சி சாரோகாயோன்னு சொல்லும்போது சேர்ந்து போய் வாங்க போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சேர்ந்து வாங்க போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பொருத்தமான விட மூன்றாவது விடையாக அமையப்பெறுது. இப்போ கேட்கப்பட்ட கேள்வி சேகா சொன்முருள் சுன்பியல்காயோ. நான் பரிசை தயார்படுத்தவா இல்லை சேர்ந்து ஒன்றாக வாங்க போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள். சாரோ காயோ ரோன்னு கிரமரோனில் செயல்பட்டிருக்கு. ரோன்னு சொல்லும்போது செய்ய போகிற செயலை சொல்கிறதுக்காக பயன்படுத்தப்படும் இலக்கணம். அடுத்ததான் நான்காவது விட சொல்கிறாங்க பாருங்கள். ஹனியோ பெக்வா ஜொமுல் நோமு பிசாயோ. இல்லை, பெக்வா ஜொமுல ரொம்பவும் விலை அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்த கேள்விக்கு போகலாம். 3번. 민수 씨, 투안 씨 집들이에 갈 거예요? மூன்றாவது கேள்வி கேட்குறாங்க. மின்சுசி துவான்சி சிப்திரியே கல்கேயோ அப்படின்னு கேட்குறாங்க. மின்சுசி துவான்சி புதுமனை புகுதலுக்கு போறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. முதலாவது விடையை இப்போ பார்த்தோம்னா முதலாவது விடை சொல்கிறாங்க. நே சோதோ சொதேரல் பதசோயோ. ஹாமா நானும் அழைப்பை பெற்றேன். அப்போ கேள்வி கேட்குறாங்க. மின்சுசி துவான்சி புதுமனை புகுதலுக்கு போறீங்களா. அப்போ சொல்கிறாங்க ஹாமா நானும் அழைப்பை பெற்றிருக்கேன். ஹாமா நானும் அழைப்பை பெற்றிருக்கேன். அப்போ முதலாவது விட சரியான விட. அடுத்ததாக சொல்கிறாங்க. நே யக்ஸொகி இசஸோ மொத்காயோ. ஹாமா வாக்குறுதி இருந்ததால் போகலை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள். மொத்காயோ மொத்துன்னு சொல்லும்போது முடியலை இல்லை அப்படின்னு சொல்கிறது. மொத்காயோன்னு சொல்லும்போது போகலை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக சொல்கிறாங்க. ஹனியோ சிப் சக்கிகா ஹொரியோ வசோயோ. இல்லை, வீடு தேடுவதற்கு கடினமாக இருந்தது. ஹொரியப் தானே கடினம் தானே. ஹொரியோ வசோயோ கடினமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா ஹனியோ சேகா இம்சிகள் சங்மல் அல்கேயோ அப்படின்னு சொல்லும்போது இல்லை, நான் உணவை தயார்படுத்தவா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நான் உணவை தயார்படுத்தவா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நமக்கு கேட்கப்பட்ட கேள்வி மின்சுசி துவான்சி புதுமனை புகுதலுக்கு போறீங்களா அப்படின்னு கேட்டோன்னே அப்போ ஹாமா நானும் அழைப்பை பெற்றிருக்கேன். ஹாமா நானும் அழைப்பை பெற்றிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முதலாவது விட சரியான விட. (4에서 5번) 하나의 이야기를 듣고 2개의 질문에
대답하십시오. இப்போ 4வது கேள்வியும் 5வது கேள்வியும் ஒரே உரையாடலில் 2 கேள்விகளுக்கு விடை செய்யணும். இப்போ வந்து 4வது கேள்வி, முதல்ல கேள்வியை பார்த்துட்டு அடுத்து உரையாடலை கேட்க போகிறோம். முதலாவது கேள்வியில் கேட்டிருக்காங்க. 4வது கேள்வியில் பாருங்கள், நம்ஜானின் யோகியே வே வசம் நிக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஹான் இங்கே எதற்காக வந்திருக்கிறார் அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்தது 5வது கேள்வியில் சொல்கிறாங்க, நம்ஜானின் மியோட்சியே யக்ஸுகுல் எஸ்ஸும் நிக்கா, ஹான் வந்து எத்தனை மணிக்கு வாக்குறுதி செய்திருக்கார் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ உரையாடலை கேட்க போகிறோம். 어떻게 오셨어요? முதலாவதாக கேட்குறாங்க, ஒத்தோக்கே ஒசியசோயோ, எதற்காக வந்திருக்கீங்க? 사장님을 만나러 왔습니다. சஜாங்னிமில் மன்னாரோ வசும்னிதா, முதலாளியை சந்திக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா 약속을 하셨어요? யக்ஸோகுல் அசசோயோன்னு சொல்லும்போது வாக்குறுதி செய்தீங்களா? 네, 2시에 약속을 했어요. அப்போ சொல்கிறாங்க, நே தூசியே யக்ஸோகுல் எஸ்ஸோயோன்னு சொல்லும்போது ஆமாம் 2 மணிக்கு வாக்குறுதி செய்தேன். 지금 회의 중인데 சிகும் வேய் சுகின்னே 잠깐만 기다리세요. சங்கமன் கிதாரிசையோன்னு சொல்லும்போது இப்போது மீட்டிங் நடக்கிறதுனால கொஞ்ச நேரம் காத்திருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த வாக்குறுதியில் இந்த உரையாடலில் சொன்ன விஷயம், முதல்ல கேட்டாங்க எதற்காக வந்திருக்கீங்க, அதற்கு சொன்னாங்க முதலாளியை சந்திக்க வந்திருக்கேன். வாக்குறுதி செய்தீங்களா? ஆமாம் 2 மணிக்கு வாக்குறுதி செய்தேன் அப்படின்னா 2 மணிக்கு வாக்குறுதி இருக்குது. இப்போ மீட்டிங் நடக்கிறதுனால கொஞ்ச நேரம் காத்திருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம 4வது கேள்வியை பார்க்க போகிறோம். நம்ஜானின் யோகியே வே வசம் நிக்கா, ஹான் இங்கே எதற்காக வந்திருக்காரு? அப்போ நமக்கு 4 விடைகள் கொடுத்துருக்காங்க. சொன்முருள் சாகோ சிபசோயோ, சொன்முள்னு சொல்லும்போது பரிசு வாங்க விருப்பம் அதனால் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சொல்கிறாங்க பாருங்கள். 2வது சிங்குருள் மன்னாகோ சிபசோயோ, நண்பரை சந்திக்க விருப்பம். 3வது விட சிப்திரியே சொதேரில் பதசோ, புதுமனை புகுதலுக்கு சொதேஹதா அழைப்பை பெற்றதால். அடுத்து சொல்கிறாங்க சஜங்னிம் ஆகோ யக்ஸோகி இசோயோ, இசோயோன்னு சொல்லும்போது முதலாளியுடன் வாக்குறுதி இருக்கிறதுனால். அப்போ நமக்கு கேட்கப்பட்ட கேள்வி, ஹான் இங்கே எதற்காக வந்திருக்கீங்க, ஆண் எதற்காக இங்கே வந்திருக்காரு அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்போ வந்து இங்கே வந்து நம்ம உரையாடலில் பார்த்தோம், ஆண் வந்து ஒரு வாக்குறுதி இருக்கிறதுனால இங்கே வந்திருக்காரு. அப்போ வந்து 4வது விட சரியான விட. அடுத்த கேள்வியை பார்த்தோம்னா 5வது கேள்வி, நம்ஜானின் மியோட்சியே யக்ஸோகுல் எஸ்ஸும் நிக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஹான் வந்து எத்தனை மணிக்கு வாக்குறுதி செய்திருக்காரு? அப்போ எத்தனை மணிக்கு வரணும்னு வாக்குறுதி செய்திருக்காரு? 2 மணிக்கு வாக்குறுதி செய்திருக்காரு. அப்பையும் 5வது கேள்விக்கும் 4வது விட பொருத்தமானதாக அமையும். இதோட இன்றைய நாளுக்கான வீடியோ பகுதி நிறைவேறுது. கம்சம்னிதா, நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றும் கொரிய மொழியை தமிழ் மொழி மூலம் படிக்கிற அனைவருக்கும் நம்மளுடைய சேனலை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எவ்வாறான வீடியோக்கள் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். சல்கா.